ஹை அண்ட் லோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு எபிசோடுக்கான தேர்ட் ப்ரோமோ போட்டாங்க. இந்த ப்ரோமோல யார் யார் மீதி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரம்யா அண்ட் அஜித். அண்ட் கமல் அஜித்தையும் ரம்யாவையும் ஸ்டோர் ரூம்ல ஒரு 2 லக்கேஜ் இருக்கும், அதை எடுத்து வர சொல்றாரு. அண்ட் ரம்யாவும் அஜித்தும் அதை எடுத்துட்டு வராங்க. லக்கேஜ்ல ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கு. ஸ்டிக்கர்ஸை பிரிக்கும் போது அஜித்தோட நேம் வந்து ரெட் கலர்ல இருக்கு அண்ட் ரம்யாவோட நேம் கிரீன் கலர்ல இருக்கு. ஸோ அதுலயே ஹவுஸ்மேட்ஸ் எல்லா பேத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கமல் கார்டை காட்டணும்ன்ற அவசியம் இல்ல, ரம்யா சேவ் ஆயிட்டாங்க அண்ட் அஜித் எலிமினேட் ஆயிட்டாருன்ட்டு. அண்ட் செகண்ட் ப்ரோமோல பாத்திருப்பீங்க ரம்யா இன்னும் மாறவே இல்ல. ஆரி பத்தி யார் என்ன சொன்னாலும் சிரிக்கிறதுல மொத ஆளா இருக்காங்க. இந்த வாரம் டபுள் விச்சனா இருந்தா ரம்யாவும் சேர்ந்து வெளியில போயிருப்பாங்க. பட் சேவ் ஆயிட்டனால ரம்யாவோட கான்பிடன்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அடுத்த வாரம் சேஃபா விளையாடுவாங்க. ரம்யாக்கு வெளியில நெகட்டிவா இருக்கிறது இந்த வாரம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். 2-3 தடவை தான் பிக் பாஸ் ஹோல் சீசன்லயே நாமினேட் ஆயிருப்பாங்க அண்ட் அதுலயும் டாப் 2ல தான் சேவ் ஆயிருக்காங்க. இந்த வாரம் அவங்க லாஸ்டா சேவ் ஆனது கண்டிப்பா பயமா தான் இருந்திருக்கும். அண்ட் அடுத்த வாரம் ஹவுஸ்மேட்ஸ் ரம்யாவை கண்டிப்பா நாமினேட் பண்ணுவாங்க.